தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசுந்தர கிருஷ்ணன். பொரியாளன் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்தடையும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லாக அல்ஜிப்ரா பற்றி தான். ஸோ அல்ஜிப்ரானா என்ன? நம்ம 6th 7th இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்போம். பட் அது எதுக்கு படிக்கும், ஏன் படிக்கும், இதோட யூசஸ் லைஃப் டைமில் நமக்கு யூஸ் ஆகுதா, இது எதுவுமே தெரியாமல் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அல்ஜிப்ராவோட ஹிஸ்ட்ரி, அதோட யூசஸ், ரியல் டைம் அப்ளிகேஷன் அண்ட் ஜாப் ஓரியன்டாக நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இது மூலமாக யூஸ் பண்ணுறோம், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு அல்ஜிப்ரானா என்னது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அல்ஜிப்ராங்கிறது இன்னைக்கு நேற்று உருவான ஒரு விஷயம் கிடையாது. 9th செஞ்சுரியிலேருந்தே இது உருவாயிருக்கு. எப்படின்னா அல்ஜாபர் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து கிரியேட் ஆனது தான் அல்ஜிப்ரா. அல்ஜாபர்ங்கிறது ஒரு அரபிக் வேர்ட். ஸோ இதை ஒரு அரபிக் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த புக்கை எழுதினவர் அல் குவார்லினிக் அப்படிங்கிற நேமில் உள்ள ஒரு பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன். இவர் 9th செஞ்சுரியில் எழுதின புக்கு தான் இது. ஸோ இந்த புக்கில் இருந்து எடுத்த தகவல்களை வச்சு தான் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது ஒன்று வடிவமைக்கப்பட்டது. இது எப்போ வடிவமைச்சாங்கன்னா 9th செஞ்சுரியில இருந்து ஒவ்வொரு பீரியட்ஸ்லையும் லத்தீன், கிரீக், ஸோ இதே மாதிரி வெவ்வேறு கண்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருவாக்கி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற அல்ஜிப்ராவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அல்ஜிப்ராங்கிறது வெறும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா எல்லாமே அல்ஜிப்ரா தான். அல்ஜிப்ரானா லெஃப்ட் சைடில் இருக்கிற விஷயத்த ரைட் சைடில் உள்ளதோட பேலன்சிங் பண்ணுறது. அல்ஜாபர் அந்த வேர்டோட அர்த்தமே ரீஸ்டோரிங் த புரோக்கன் பீசஸ். ஸோ அதாவது உடைஞ்ச துண்டுகளை ஒன்று சேர்க்கிற ஒரு கலை தான் அல்ஜிப்ரா. இதை வச்சு நம்ம இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேலன்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு சைடையும். ஸோ இதுதான் அல்ஜிப்ராவோட ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது பார்க்க போகிறது என்னன்னா, வாட் இஸ் அல்ஜிப்ரா? அல்ஜிப்ரானா என்னது? ஸோ அல்ஜிப்ரான்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம மனசில் தோன்ற விஷயம் எக்ஸ், ஒய், இசட், எக்ஸ் ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயரு. ஸோ இதே மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் நம்ம மைண்டு ஃபுல்லாகவே ஓடும். இதை நம்ம 6th 7th இருந்து படிக்கும் போதே நமக்கு காண்டாகும். எதுக்குடா இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் பின்னால் என்ன யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் வரத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமே தான் நம்ம படிச்சிருக்கோம். சும்மா ஒருத்தனை பிடிச்சி ஒரு ஃபார்முலாவை படி வை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கடுப்பாக தான் செய்யும். வேற வழி இல்லாமல் தான் நம்ம எக்ஸாமுக்காக இவ்வளோ நாள் படிச்சுட்டு வந்தோம். பட் அதோட உண்மையான ரியல் லைஃப் யூசேஜ் நிறையவே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா அல்ஜிப்ரா அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அல்ஜிப்ரால 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. எலிமெண்ட்ரி அல்ஜிப்ராங்கிறது நம்ம நார்மலாக இப்போ ஒரு சயின்டிஸ்டோ இல்லை ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா. இதேங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராங்கிறது த கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். அதாவது கணித மேதைகள் யூஸ் பண்ணுற ஒரு அல்ஜிப்ரா தான் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. இப்போ நமக்கு அது அவசியம் இல்லை. பேசிக்காக நம்ம எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை நான் ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அதை பார்க்கும்போது புரியும். இப்போ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம்தான்: கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ். ஸோ இதுதான் அதில் மெயினாக இடம் வரும். இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லை கதைன்னு கூட சொல்லலாம். அது மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, 50 ரூபா கொடுக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மட்டும் என்னை அனுப்பிட்டாங்க. பட் எனக்கு அன்னைக்கு மாம்பழத்தோட ரேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு என்கிட்ட இருக்கிறது 50 ரூபா. ஸோ மாம்பழத்தோட அன்னைக்கு ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்பழத்தோட ரேட்டு 5. அப்போது என்னையே அறியாமல் நான் என் மனசில் என்ன தோணும், ஸோ நம்ம கையில் 50 ரூபா இருக்குது,
ஸோ 10 மாம்பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமல் கால்குலேட் பண்ணிடுவோம். பட் இதுக்குள்ளே ஒரு அல்ஜீப்ரா இருக்குது. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அன்னைக்கு ரேட்டு 5 ரூபா, என் கையில் இருக்கிறது 50 ரூபா. ஸோ நான் கால்குலேட் பண்ணேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 50/5. ஸோ இதை தான் நான் மனசார கண்டுபிடிச்சிருக்கேன், 10 மாம்பழம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 5x அப்படிங்கிறது ஒரு அல்ஜீப்ரா ஈக்குவேஷன். 50 இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதோட மெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. எக்ஸுங்கிறது தான் வேரியபிள். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் 10 வாங்கணும்னு நினச்சா 10 வாங்கிக்கலாம். இதேங்கிற நான் 100 ரூபா கொண்டு போனேன்னா 20 வாங்கிக்கலாம். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கும். பட் அதோட கோஎஃபிஷியன்ட், அதாவது ரேட் வந்து அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மாறாது. சேம் டைம் என்னோட அந்த 50 ரூபாங்கிறதும் நான் கொண்டு போகிற ரேட்டு தான். ஸோ இதில் வந்து வேரியபிள்ஸை மட்டும் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் நான் சொல்லியிருக்கேன். இது கேஸ் 1. இதேங்கிறது ரெண்டாவது கேஸில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்கேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்குங்கிறது காசு தான், அதாவது கேரி பேக். ஸோ கேரி பேக்கோட ரேட்டு ஒரு 5 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகும்போது எங்கள் அம்மா நீ 50 ரூபாய்க்கு மாம்பழத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், 50 ரூபா காணாது, எக்ஸ்ட்ரா பைக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்கிட்ட 55 ரூபா இருக்குது, அதில் 5 ரூபாங்கிறது அந்த பேக்கோட ரேட்டு, கேரி பேக்கோட ரேட்டு. ஸோ மீதி உள்ளதுக்கு நான் மாம்பழத்தை வாங்குகிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் உள்ள 5ங்கிறது கான்ஸ்டன்ட். கேரி பேக்கோட ரேட்டு என்றைக்குமே சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை, அதே 5 ரூபா தான். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட், இது வேரியபிள், இது கோஎஃபிஷியன்ட். இதுதான் பேசிக் அல்ஜிப்ரா. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமாக ஒரு அல்ஜிப்ரானா என்னது அப்படிங்கிறத பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சிருப்போம். நான் இப்போ இதை வந்து ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதை 2 விதமாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்ல போகிறேன். ஒன்று ரியல் லைஃப் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து ஜாப் ஓரியன்டட் அப்ளிகேஷன். ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நான் இந்த டைட்டில்லே சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தைக்கு கூட அல்ஜிப்ரானா என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு. பட் அது உண்மைதான். இப்போ ஒரு குழந்தை உங்கள் முன்னால் வருது, நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு பால் எதையாட்டி தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையோட கவனம் ஃபுல்லாக அந்த பால் மேலே இருந்து அந்த பாலை நோக்கியே தன்னையே அறியாமல் நகரும். இப்போ அது 4 அடி தூரத்தில் இருந்துச்சுன்னா தன்னையே அறியாமல் 4 ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா அந்த பாலை தொடலாம் அப்படிங்கிறது மைண்டில் கால்குலேட் ஆகுறதுனால தான் அதால் நடக்க முடியுது. அதே போல் இது ஒரு 10 அடி தூரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அதால் 10 ஸ்டெப் போனால் தான் அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அதோட மூளையிலே ஒரு தன்னையே அறியாத ஒரு செயல் வந்து உருவாகுது. ஸோ இதுதான் பேசிக்கான அல்ஜிப்ரா. இதைத்தான் அவங்க வந்து ஒரு புக்கில் ஒரு கான்செப்டாக எழுதி அதே நாளடைவில் நமக்கு பின்னால் ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ராசஸ் அல்ஜிப்ராங்கிறது. ரெண்டாவது நான் ஒரு சின்ன இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்போ நம்ம வேலைக்கு கிளம்புறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டைமிங் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சாலே என்னால் கிளம்பி போக முடியும். இதேங்கிற சில பேர் 7 மணிக்கு எழுந்திரிச்சாதான் என்னால் அதே டைமுக்கு கிளம்பி போக முடியும். சில பேர் 9 மணிக்கு எழுந்திரிச்சு கூட கிளம்பி போவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கால்குலேஷன் நம்ம மைண்டுக்குள்ளே ஓட தான் செய்யும். குளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், நம்ம கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம், திரும்ப சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இப்போ வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரமோ அதை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இது எல்லாத்தையுமே நம்ம அறியாமல் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் X + Y + Z+. ஸோ ஒவ்வொரு வேரியபிள். இப்போ சில நேரத்துக்கு நான் ஸ்பீடாக போவேன், அன்றைக்கி சீக்கிரம் போயிடுவேன். சம்டைம்ஸ் நான் ஸ்லோவாக போவேன்,
ஸோ இது வந்து என்னோட வேரியிங் ஸ்பீட் மூலமாக என்னோட டைம் வந்து மாறதான் செய்யும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். மூணாவது, நம்ம இப்போ ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன். இங்கேருந்து நான் திருநெல்வேலி, அதாவது தூத்துக்குடியிலேருந்து நான் திருநெல்வேலி போகிறேன்னா நான் எவ்வளோ மணி நேரத்தில் என்னால் போக முடியும்? ஸோ நான் ஸ்பீடாக போகணும், என்னால் ஒரு அரை மணி நேரத்தில் போகணும் அப்படின்னா நான் ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் என்னால் அரை மணி நேரத்தில் போக முடியும். பட் நான் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன்னா என்னால் 1 hour ஆகும். ஸோ என்னோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக டைமிங் வந்து குறைய தான் செய்யும். ஸோ இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஒரு கால்குலேஷன் தான். இதை நீங்கள் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி பார்த்தீங்கன்னா அதுதான் அல்ஜிப்ரா. ஓகே, இப்போ நான் ரியல் லைஃபோட ஒரு 3 எக்ஸாம்பிள் மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். இதே ஜாப் ஓரியன்டாக நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவார்? இந்த இயர் க்ரோத் எப்படி இருக்குது? ஸோ ஒரு 20% நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் இயர் எப்படி செட் பண்ணுவாங்க? அதை 40% ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கு அதை முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க போடக்கூடிய கால்குலேஷன்ஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த வருஷத்தில் இவ்வளோ டர்ன் ஓவர் காமிச்சிருக்கோம், ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயரில் இதை விட அதிகமாக நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் இவ்வளோ ஆட்களுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருந்தோன்னா நெக்ஸ்ட் டைம் அதை டபுள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற கால்குலேஷன்லையும் அல்ஜிப்ரா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரெண்டாவது ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர்ஸ் இப்போ ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவரோட ஹார்ட் பீட்டை வந்து நம்ம நாடி துடிப்பு மூலமாக கவனிப்பாங்க. இப்போ ஒருத்தரோட நாடி துடிப்பு குறைய அவரோட ஹெல்த் கண்டிஷன் குறையும். ஸோ இதை அவங்க எப்படி கண்டுபிடிக்காங்க? ஒரு 60 செகண்ட்ஸுக்கு எத்தனை டைம் துடிக்குது, இதை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்காங்களா, இல்லை வீக்காக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக துடிக்குதா. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் டாக்டர் ஃபீல்டில் அல்ஜிப்ராவோட பேசிக். நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தென் நம்ம தான் இன்ஜினியர்ஸ். இப்போ இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டிசைன் பண்ணுறோம். ஒரு மிஷினை வந்து டிசைன் பண்ணுறோன்னா இந்த மிஷினை ரொட்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஆக்சுவேட் பண்ணுறதுக்கோ இவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள மோட்டரோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பவர் சப்ளையோ தேவைப்படுது. ஸோ நம்ம லோடை பொறுத்து அதோட பவர்ஃபுல், அதாவது அவுட்புட்டை பொறுத்து நம்ம இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. அதோட எஃபிஷியன்சியை வச்சு அது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ராவோட பேசிக் கான்செப்ட் தான். ஆனால் இது தெரியாமல் நம்ம அல்ஜிப்ராங்கிறது வேற ஒரு உலகம் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு பட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதே போல தான் எல்லாமே உங்களுக்கு வந்து லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ண தான் செய்கிறோம். பட் அது நம்ம யாரும் தெரியறது கிடையாது. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கான்செப்டோட யூஸ் தெரியல அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பேசுவோம். எனக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு நன்றி.